அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 794வது நாளை எட்டியிருக்கிறது. அவர்கள் கணக்குப்படி 795வது நாள். இதில் நாம் இதற்கு முன்னால் உள்ள காணொலியில் ஒரு பெரிய புயல் பைரோன் என்பது காசாவை சுழன்றடிக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னோம். அந்த புயல் நமது பாணியில் சொன்னால் கரையை கடந்திருக்கிறது. ஆனால் 22,000 வீடுகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு சென்றிருக்கிறது. அதில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இஸ்ரேலுடைய இராணுவம் எரித்த இடிபாடுகளுக்கு இடையே உள்ள வீடுகளில் சென்று தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே சென்று தங்கி இருக்கலாம். ஆனால் அதை அங்கே இருக்கின்ற போராளிகள் குழுக்கள் வேண்டாம், அந்த கட்டடங்கள் இந்த புயலிலும் மழையிலும் விழுந்தாலும் விழுந்துவிடும் என்று சொல்லி நிறுத்தி இருந்தார்கள். இப்பொழுது குளிரும் மழையும் தாங்காமல் அதனிடையே சென்று தங்கி இருக்கிறார்கள். அதில் இவர்களை தங்கக்கூடாது என்று அறவே தடுத்த ஒரு கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது. யாரும் அங்கு தங்கவில்லை என்பதனால் உயிர் சேதங்கள் ஏதும் இல்லை. ஆனால் உயிர் சேதங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்துகின்ற போர் நிறுத்த மீறல்களிலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான அழுத்தம் இஸ்ரேலுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொடுக்கப்படுகிறது. ட்ரம்ப் ஒரு பயங்கரமான அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவருடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்து எந்த அளவுக்கு அப்போசிஷனும் பொதுமக்களும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை நிறுத்திவிட்டால் அமெரிக்காவில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மருத்துவ செலவுகளை அரசே இலவசமாக சந்திக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் நிறுத்திவிட்டு அமெரிக்காவில் உழல்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவிகளை மருத்துவத்தை இலவசமாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதிலிருந்து நாம் ஒரு பெரிய உண்மை தெரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவினுடைய மக்கள் வதைப்பட்டாலும் இஸ்ரேல் வாழ வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து பணம் அள்ளி கொட்டப்படுகிறது. இதில் என்னன்னா, அமெரிக்காவில் இருந்து கொட்டப்படக்கூடிய பணம் இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை. அமெரிக்காவில் இருந்து கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் இல்லை. இந்த அளவுக்கு அந்த கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இவற்றிற்கெல்லாம் பயங்கரமான பின்விளைவுகளும் உண்டு. ட்ரம்ப் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் என்னன்னா, ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது 2 விஷயங்களை தெளிவாக கேரோவில் சொல்லுகிறார்கள். ஒன்று, பாலஸ்தீனத்தில் அந்நியர்களுடைய ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம். ட்ரம்ப்புக்கு கையில் ஒரு படை, அதனுடைய ட்ரம்ப்புடைய கமாண்டுக்கு கீழே ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். 2வது, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம். ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் எங்களுடைய பர்சனல் வெப்பன்ஸை கீழே வைக்க மாட்டோம். எங்களுடைய உடைவாள் என்று நாம் சொல்லுவோம்ல, அது போன்ற ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம். நீங்கள் காசா மக்களுடைய பிரதிநிதி ஆட்சியை கொண்டு வரும்போது கனரக ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் உறுதியாக நிற்கிறார்கள். இப்போ ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, அதுல ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி ஹமாஸ் கண்ட்ரோல்டு ஏரியாவில், ஹமாஸுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வெளிநாட்டு படைகள் வராது. அங்கே பீஸ் கீப்பிங் இல்லை, ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்திரப்படுத்தக்கூடிய நிலையும் இல்லை. இந்த 2 படைகளும் அப்போ எங்கே போவோம்? இன்டர்நேஷனல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைதி பாதுகாப்பு படை எல்லோ லைனுக்கு போகணும். இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு போக வேண்டும். அதே போல் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், அது 50 நாடாக இருந்து இப்போ 60 நாடு சேர்ந்துக்கிட்டு அதுவும் எல்லோ லைனுக்கு தான் போகணும். இதனால ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலிய இராணுவம் உடனேயே அந்த எல்லோ லைன் என்று சொல்லக்கூடிய, அது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு கீழே இருக்கக்கூடிய அல்லது இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தின் வழியாக பெற்ற இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஹமாஸ் கண்ட்ரோல்டு பகுதி, ஹமாஸுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி, அடுத்தது இஸ்ரேலுடைய எல்லோ லைன், இந்த 2ல இருந்து வெளியே போயிட்டா காசால இருந்து வெளியே போன மாதிரி ஆச்சுது. அடுத்தது இஸ்ரேலுடைய அழிவுகளை பற்றி யோகி அகர்நாத் என்ற பத்திரிகையும் ஹஸ் என்ற பத்திரிகையும் 2 நாட்களா
பயங்கரமான செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறது. அதுல ரொம்ப திடுக்கிடக்கூடிய செய்தி என்னன்னா, 12 பட்டாலியன் 12 இஸ்ரேலிய இராணுவ படைப்பிரிவு முற்றாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. அதை என்ன ஹஸுடைய லாங்குவேஜில் சொன்னா, அதாவது மாஸ் கில்லிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், கூட்டாக இஸ்ரேலிய படைகள் அழிக்கப்பட்டதை அறவே மறைத்து விட்டார்கள். இப்ப அது எப்படி வெளியில வருது? அந்த இஸ்ரேலிய படைப்பிரிவில் உள்ளவர் தான் காசாவுக்கு திரும்பி வந்த பிறகு அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். அதை எல்லா ஊடகங்களும் எடுத்து போடுகின்றது. அந்த பேட்டியில் அவன் என்ன சொல்லனா, என்னுடைய நண்பன் இறந்து டெட் பாடியா கிடந்தான். அந்த குவியல்ல என்னுடைய உட்ட நண்பனை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் போய் அவனுடைய பல்ல வச்சுத்தான் இவனா தான் இருக்கேன் நம்ம நண்பன் கண்டுபிடித்தேன். அந்த அளவுக்கு இவர்கள் கூட்டாக கொலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை மீட்டும் கொண்டு வரவில்லை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் பதில் சொல்லணும். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிறான். பக்கத்தில் இருக்கவெல்லாம் கெட்டி பிடிக்கிறாங்க. அவன் பிற மனநிலை மருத்துவமனைக்கு தள்ளப்படுகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு திகில், இப்படிப்பட்ட ஒரு பீதி அந்த மக்களை பிடித்து கொண்டு இருப்பதால் தான் 80,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்பொழுது மனநல காப்பகத்தில் மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது 1,10,000 பேர். நான் ஒரு 3 அல்லது 4 நாள் காணொலியில் உங்களுக்கு சொன்ன 80,000 பேர். இப்போ அது 1,10,000 பேர் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் நத்தியானுக சும்மா விடல, பயங்கரமான அழுத்தத்தை அந்த மக்கள் கொடுக்கிறார்கள். நத்தியானுக ஜெயிலில் போட்டே ஆக வேண்டும்னு. இப்போ நத்தியானுக என்ன செய்திருக்கான்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்கார் பாருங்க, ஹெக்ரான்னு சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவரோட ஏற்கனவே அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கட்சியை என்ன செய்திருக்கான், விலைக்கு வாங்கியிருக்கான் பணம் கொடுத்து. இப்போ அந்த குடியரசுத் தலைவருக்கு லஞ்சம் கொடுத்து அவனை மன்னிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகைகள் கண்டுபிடிச்சு, குறிப்பாக ஹஸ் அண்ட் யோகா அகர்நாத் போன்ற பத்திரிகைகளும் மாரி போன்ற பத்திரிகையும் இதை கண்டுபிடிச்சு போட்டு விட்டான். இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாடு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறார். எப்படி பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு லஞ்சம் கொடுத்து என்ன நீ மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னார். உன்னை மன்னிக்க மாட்டோம் என்று மக்களும் நீதிமன்றம், அது எனக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் ரொம்ப வித்தியாசமானதாக தெரிகிறது. இங்க எல்லாம் பெரிய அளவில் டிஸ்பென்சேஷனுக்கும் ஜுடிஷியருக்கும் இடையில வித்தியாசம் இல்லை என்ற அளவுக்கு போய்கொண்டு இருக்கின்ற போது, அதாவது ஆட்சியாளருக்கும் நீதித்துறைக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை என்று போய்கொண்டு இருக்கும்போது, இஸ்ரேலில் நீதித்துறை ட்ரம்பும் சொன்ன பிறகு, அவன் பிரசிடென்ட் ரகசிய லெட்டர் எழுதுவான் அப்படின்னு சொன்ன பிறகும் நீதிமன்றம் மன்னிக்க தயாராக இல்லை. அடுத்தால மின்டி ஜெடோன்னு ஒரு பெரிய ஃபினான்சியர், இவன் தான் இந்த நத்தியானுவுக்காக பல்வேறு தலைவர்களுக்கும் பணம் கொடுத்து கூட்டணியை ஒன்று சேர்க்கிறது. இப்போ இருக்கிறான் பாருங்க பென்கர், அவன் ஸ்டோனசிச், இவன் இந்த பிரசிடென்ட்டும் என்ன செய்திருக்காரு, லஞ்சம் நிறைய வாங்கி தான் நத்தியானுவுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறார். இது அவ்வளவுத்துக்கும் பணம் கொடுக்கறது யாருன்னா மின்டியோ செடோன்னு வருதேன், மோட்டி சிடோன்னு வருதேன். அவன் என்ன சொல்லிட்டான்னா, நேற்று பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துட்டான்னா, நத்தியானுவை மன்னிச்சா இந்த பிரசிடென்ட் வாங்கின ஊழல் அவ்வளவுத்தையும் நான் வெளியில, பணம் அவ்வளவுத்தையும் வெளியில சொல்லுவேன், அது இஸ்ரேலுக்கு உலக அளவில் அவமானத்தை பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மொத்த நிகழ்ச்சியிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, எந்த அளவுக்கு இவனுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்தது அதானி அம்பானி போன்ற மோட்டி சிண்டி என்பவன் அந்த நத்தியானுவோட நடவடிக்கைகளால் வெந்து போயிருப்பான்னு பார்த்துக்கிட்டேன். நீ அவனை மன்னிச்சேன்னா நான் ஊழல்லாம் வெளியில விடுவேன்னு சொல்லிட்டான். நீ எவ்வளவு பணம் என்கிட்ட வாங்கினான் எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சிருக்கேன்ட்டான். இது கிடையில அமெரிக்கால ஒருத்தன் இருக்கான் பாருங்க, லாரி எபிட்சன் ஒருத்தன், அதாவது செக்ஸ் என்றால் அதாவது விபச்சாரம் செய்து பெரிய இடத்து விபச்சாரம், அந்த ஃபைல் எல்லாம் இப்போ வெளியில வந்திருக்கு. இவன் என்ன செய்திருக்கான், எக்கச்சக்கமா நத்தியானுவுக்கு பணம் கொடுத்துருக்கான். இப்போ நத்தியானுடைய பேரும் எபிசன் ஃபைல்ல வந்துட்டு, அப்போ ஒரு கேடுகட்ட அவன் செய்யக்கூடிய, அதாவது
நேற்று மம்தானி ஒரு, அதாவது நியூயார்க் மேயர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு பத்திரிகைக்கு சொல்லாரு, நத்தியானு வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணிவிடலான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லாரு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை என்ற அளவில் 2 வருடமாக கொலை செய்தவனை மன்னிக்க முடியுமா சொல்லுங்கள் கேட்கிறான். அந்த பத்திரிகையாளர்லாம் அப்படியே முகத்தை தாள போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒன்றும் அப்படி மனிதாபிமானம் மற்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்க வேண்டியது வேண்டுமானால் ட்ரம்புக்கு அவசியமாக இருக்கலாம். நாம் அவருங்க காலை வச்சா நம்ம கை செய்வோம் சொல்லிடுறோம். அதனால இவன் என்ன செய்யறான்னா, புளோரிடா கவர்னர்கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் புளோரிடா வழியா புளோரிடால ட்ரம்புக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க அவரை சந்திக்கலாமான்னு பேசிட்டு இருக்கேன். முதல்ல நான் போகத்தான் செய்வேன்னா இப்ப டொப்புன்னு விழுந்துட்டான். ஏன்னா இன்டர்னல் ப்ரெஷர் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இப்போ ட்ரம்போட 2 அறிவிப்பு. ஒன்று, ஹமாஸ் கண்ட்ரோல்டு ஏரியால வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் போக மாட்டோம், எல்லோ லைன்ல அடுத்து எல்லோ லைன்ல இருந்து போகணும்னு 3வது ஒரு பெரிய அறிவிப்பு நேற்று மாலையில் சொல்லி இருக்கிறார். இந்த ரப்பிள்ஸ் ரிமூவல், அதாவது இடிபாடுகளை அகற்றுகின்ற பொறுப்பு செலவை இஸ்ரேல் தர வேண்டும். அதை வெளியிடுகின்ற ஹர்ஸ் பத்திரிகை, அதாவது நம்ம ஒரு பத்திரிகையெல்லாம் உளுந்து ஆட்சியாளர்களை அவர்கள் செய்கின்ற தப்புகளை எல்லாம் மறைத்து, இவன் குனின்னு சொன்னா அவன் தவழ்ந்து போறான், கொஞ்சம் எனக்கு பணிங்கன்னு சொன்னா அவன் தவழ்ந்து போறான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பத்திரிகைகள் விழுந்து இஸ்ரேலுடைய நஷ்டங்களை வெளியே சொல்லுகின்றன. அதில் என்னன்னா, பல பத்திரிகைகளும் ஹர்னாத்துங்கிறது பாரம்பரியமிக்க பத்திரிகை. அந்த பாரம்பரியமிக்க பத்திரிகை ஹர்ஸ் இதெல்லாம் கடைசியில் என்ன எழுதுறாங்கன்னா, நாம் இப்படி ஒரு இஸ்ரேலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. இவ்வளவு கேவலமான ஒரு நாடாக சர்வதேச அரங்கில் நாம் இன்று வெளிப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், ஒற்றை மனிதனுடைய தகுடுதட்டம், கரப்ஷன், உண்மைகளை மறைப்பது, இதெல்லாம் தான் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறான். அதே போல இப்ப மேக்கரையும் பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த ரப்பிள்ஸ் ரிமூவல் அது வந்து பல $1 மில்லியன் ஆகும், சில சமயங்கள்ல பில்லியனுக்கும் போகும். அந்த செலவை ட்ரம்ப் கொடுக்கணும்னு. இப்போ நம்ம அமெரிக்க முஸ்லீம்கள் வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா வேலை செய்யறாங்கிறத பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன காணொலியே போட்டேன். அதை நம்ம இன்னும் டீப்பா பேசிக்கிட வேண்டியது இருக்கு. ட்ரம்ப் இங்க வந்து இந்த எலெக்ஷன்ல நான் வந்து காசாவில் உள்ள இடிபாடுகளுக்கு ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இஸ்ரேல்கிட்ட பணம் வாங்கி தருவோம்னு கடைசியில் அறிவிச்சிட்டான். ஆனா நம்ம பல மீடியாக்களும் அவர் வருவதற்கு முன்னாடி அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார் இல்லை, காசாவுக்கு உளுந்து உதவி செய்வோன்னு சொல்லி தான் ஜெயிச்சான். அதனாலதான் ஸ்விங் ஸ்டேட்டும், அதாவது தேர்தல் திருப்பங்களை மாற்றுகின்ற மாநிலங்களிலும் நடுநிலையோட இனிமே ஓட்டு போடாண்டா, எவனுக்கு போட்டாலும் இனப்படுகொலைகளை செய்யக்கூடியவன், கூட்டுப்படுகொலைகளை செய்யக்கூடியவன் வருவான்னு இருந்த மக்களும் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு 20ஆம் தேதி பதவியேற்றான், 19ஆம் தேதி எக்ரிமெண்ட் ஜனவரி இந்த வருஷம். ஆனா இப்போ அதே முஸ்லீம்கள் நீ வந்து இவ்வளவுத்தையும் இடிப்பான், சர்வதேச லெவல்ல இருந்து வந்து கெட்டணும், அவங்களே இந்த இடிபாடுகளை மாற்றணும், இடிபாடுகள் இடையில செத்தவங்க கணக்கெல்லாம் கணக்கிலே இல்லை இன்னும் இருக்கும். ஆனா நீ வாக்குறுதியை கொடுத்து விட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை 5 பைசா அமெரிக்கா செலவழிக்காதான். அமெரிக்கா செலவழிச்சா அமெரிக்காவில் உள்ள மருத்துவ உதவிகளை கட் பண்ணிட்டு இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமா, ஆனா இடிபாடுகளை அழுத்தம் காசு கொடுக்காதான். இந்த அழுத்தம் இப்போ இஸ்ரேலின் மேல கை வச்சுட்டான். அத ஹர்ஸ் பத்திரிகை சொல்லுது, இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டது. இஸ்ரேல் எங்க ஒத்துக்கொள்ள போறான்னு அதை படிக்கும் போதே நினைச்சேன். ஆனா இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டது என்று சொல்லுகிறார்கள். அது மிகப்பெரியதொரு மகத்தான வெற்றியை போராளிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் மேக்கரைக்கு வந்தா, மேக்கரையில கொஞ்சம் கொஞ்சமா போராளிகள் இடத்தை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேச்சுவார்த்தையில தனி பாலஸ்தீனங்கிறது மேக்கரை சேர்த்து தான் வரணும். அப்ப என்ன தீர்வு? நேற்று எஹுத் பாரக் என்ற முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்காரு, மேக்கரையில் நடக்கிறது காசா அளவுக்கு போயிட்டு இருக்கே, இவன் என்னடா நம்மளை எல்லாம் உலகத்துல ஒரு தீண்டத்தகாத மக்களாக ஆக்கி கொண்டு இருக்கிறான், இதை ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி இருக்கிறான். இயால் சமீருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹர்ஸுக்கும் உள்ள சண்டை, மிகப்பெரிய சண்டை என்னன்னா, மேக்கரையில் தோற்று கொண்டு இருக்கிறோம், மேக்கரையும் கையை விட்டு போயிட்டு இருக்கிறதுன்னு. அப்ப மேக்கரையும் போராளிகளே ஜெயிப்பார்கள் போல தெரிகிறது. ஆனால் இவன் குழந்தைகளை கொலை செய்வது, பத்திரிகையாளர்களை கொலை செய்வது, வீடுகளை இடிப்பது,
இதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். நேற்று ஜெருசலத்துல பெரிய அநியாயம்லாம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஜெருசலம் நம்ம அல் அக்ஸால எத்தனை பேர் தொல்றாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.